இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காற்றாலை எனக்கு போயிட்டு நம்ம நேரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம அந்த சன்லைட்டுக்கு அந்த காற்றாலை சூப்பராக போய் கிட்டத்தால போய் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த காற்றாலை தெரியுதா அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு எப்படி பக்கத்தில் போயிட்டு வியூ காட்டுறேன் காய்ஸ். நாய் காய்ஸ் நம்ம நண்பர் இலவச நண்பர் பெரியவாரு. எனக்கு பயமா இருக்கு. போ போ அவன் போ எனக்கு பயமா இருக்கு. இப்போ நாயை கண்டு பயப்படுறான். இவனுக்கு ஒரு ஜந்து மாதிரி இருக்கிறான். இவன் நாயை கண்டு பயப்படுறான். எங்க எங்க இங்கே ஒரு காற்றாலை இருக்கமாடா. நீங்கள் மனோஜங்க வராம டோரி உனக்கு பாருங்க. இவனுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோகுல்னு கமெண்ட் பண்ணுங்க. போ எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் ஏன் காத்தடி பார்த்து இல்லையா? நான் பார்த்துருக்கேன். இவன் பார்க்குறேன் அப்படின்னா கோவில் அதான் போய் ஃபோட்டோ கீதை எடுத்துகிட்டு அப்படி வரலாம். பார்த்தீங்கன்னா அங்கே போய் காத்தாடி பார்க்கணும். பார்த்துட்டு அங்கே எப்படின்னா பார்த்தாலும் போய் காட்டுறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது லிஃப்ட் இருக்குண்டா. ஆஸ்தட்டிக் எடுக்கணும்டா போட்டோலாம். அதுல போய் படுத்துக்கோ. அதான் அதே ஆஸ்தட்டிக் போய் படுத்துக்கோ. இங்கே இப்படி பேக்ல இருந்து இப்படி எடுக்கணும். இங்க லோவாங்க வச்சு அந்த காத்தாடி இப்படி அந்த மாதிரியா எல்லாமே எடுத்துறேன். உங்களுக்கு பாருங்க ஃபோட்டோ எடுத்து ஆஸ்தட்டிக்கு எடுத்து காமிக்கலாம். இந்த பாருங்க எடுத்துறேன். இவர்தான் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோன் வச்சுக்க ரொம்ப சீன் போடுறாரு. பத்தல கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் எத்தணும் இவன் போது டியூக்குள்ள உட்காந்து ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்குறான். இவங்க உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும்? டியூக்குள்ள நின்று தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. உட்காந்து நான் கேட்கவே முடியாது. உனக்கு கால் எட்டுமா டியூ கேட்டுமா? ஏதோ சைக்கிளு டிவிஸ்லாம் கூட உட்கார வச்சு எடுத்துறேன். ஆக்சுவலாக நான் கூட இந்த ஆள் எடுப்பாங்க. இந்த இது சூப்பராக ரிவ்யூ போடுறான். இது எடுறா லைட்டா அந்த இது நெருங்கிட்டேங்க. பக்கத்துல தான் இருக்கு. இப்போ பாருங்க இப்போ காற்றில் அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் என்னமா கேட்குது தெரியுமா? சவுண்ட் சூப்பராக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்போ தான் நேரில் போய் பார்க்க போகிறேன். முதல்ல நீ பார்க்குற நானும் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்டு நான் பார்த்த கிடையாது. பஸ்ல போகும்போது யாரும் இதாக பார்க்க வேண்டியதுதான். இது மாத்திரம் பார்க்கல. அந்த காற்றில் போய் பார்க்கலாம். காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா காத்தாடி கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர் தான். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குங்க காத்தாடி. ஆனால் இவ்வளோ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கான்னு. காத்தாடி பெருசாக இருக்கு. இவரும் பாருங்க கொண்டு போறாரு. வார்த்தை தான் முக்கியம். காத்தாடி கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போய் எவ்வளோ பெருசாக தொட்டு பார்க்கலாம். வாங்க போய் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்க முடியும். ஆமாம் போய் தொட்டலாம். இங்கே படிக்கட்டெல்லாம் இருக்குது. படிக்கட்டுலேயே இருக்காங்க. படிக்கட்டு ஏற மாட்டாங்க. ஏங்கடா வாடா. இன்னும் கொஞ்சம் கிட்ட யாருமே இல்லை. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பெருசாக எப்படின்னு இல்லையா? லெஃப்ட் ஆஃப் பண்ணி யாருமே இருக்கு. சொல்லி பாருங்க. சும்மா இப்போ நாங்கள் மேலே பார்க்க போகிறோம். காத்தாடி அந்த இது படிக்கட்டில் இது போறதுலாம் தொட்டனா அவ்வளோதான். மேலே ஏறலாம்ல? ஏறா கூட வேண்டாம். போறது லைட்டா மேலே காற்று சாகடிக்குமா? இல்லை இல்லை மேலே பாருங்க. இது போடும்போது வேலை பார்த்தாங்க பாருங்க எவ்வளோ பக்கமாக கோமாலே விழுந்துற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க மேலே பாருங்க. அதுக்கடியே நிற்கிற பாருங்க. விஜய் அது பிளேஸ் பண்ணி இது ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி இப்படி வச்சு காட்டுவாங்களே. பேக்கில் திருப்பி இப்படி வச்சு காட்டுவாங்கல்ல. மரங்கள்லாம் காட்டுவாங்க. பார்த்துருக்கியா? என்னது கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கு. ஹைட்டா பார்த்தீங்கன்னா சொல்லு எதுக்கு இது எது யூஸ் ஆகும் சொல்லு. இது வந்து எப்படின்னா இது வந்து விண்டிமில். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். விண்டிமில் தெரியும். விண்டிமில் தெரியுது. அது எப்படி கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கரெக்டாக எப்படி வருது? எப்படி காத்தடிக்கிறா உங்களுக்கு தெரியும். காத்தடி அது காற்று என்னன்னா இந்த காற்றாலையால அது வந்து மெக்கானிக்கல் இருக்கு. மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கரண்ட் நம்ம கிடைக்கும். நீ ஒரு முன்னாடி இந்த காற்றாலையை பார்த்தாச்சு. ஏமாத்திட்டான். போட்டோ எடுத்து சும்மா கூப்பிட்டு பார்த்துட்டு. ஆமா போட்டோ எடுக்க நல்லா இருக்கு. போகிறதுல ஒன்றும் சொல்லலாம். அஸ்தட்டிக் எடுக்கிற ஆஸ்திரேலியா அதில் என்னத்த பேசுறதுக்கு? அஸ்தட்டிக்ல சும்மா ஏதாவது போட்டு கீழே குறைஞ்சி உட்காந்து எழுந்திரிச்சு படுத்து கரண்ட் எடுக்கணும். தான் அஸ்தட்டிக் சிவன் நாளைக்கு நிறுத்திடலாம்.
கைஸ் அவ்வளோதான் பார்த்தாச்சு. இனிமேல் கிளம்புறா. நீ போய் அங்கே விளையாடுறாங்க, வாலிபால் போய் விளையாடலாம். சரி கைஸ், இனிமேல் தான் போகிறோம். என்ன தப்பி இருக்கு தண்ணி இல்லையா? ஹலோ பாருங்க, வறண்டு போயிடுச்சுண்ணே. தண்ணியே இல்லை. ஆனால் இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப கிடைக்கும். ரொம்ப இங்கே வந்து போர் போட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த மழை அதை வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் அது மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதோ வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏதோ இங்கே என்ன ஒரு இடம் அந்த மழை பெஞ்ச அந்த இடம் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க. இல்லைன்னா மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போயிருக்கு பாருங்க. சரி போலப்பா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் காத்தாடியில் 2 மூணு சுற்றிட்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம போய் நம்ம இங்கே ஒருத்தன் நான் எப்படி மழை பிடிச்சி படுத்துருக்கேன்னு பாருங்க. நம்ம கோகுல் எப்படி படுத்துருக்கேன் பாருங்க. அவ்வளோதான். இனிமேல் மேலே பாருங்க, சூப்பராக இருக்குது, காற்றடிக்குது. மொட்டை மொழியில் உட்காந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம். காற்றடிக்குது பாருங்க. எடிட் பண்ணி இனிமேல் எடிட் பண்ணுங்க கைஸ். எடிட் பண்ணிட்டு தான் போய் தூங்கணும். இனிமேல் மணி பார்த்தீங்கன்னா மணி 9:15 ஆயிடுச்சு. இனிமேல் நாங்கள் இங்கே மேலே படுத்தா அங்கே பாருங்க படுக்கலாம். ஆனால் வந்து குளிருது. அதனால் நம்ம உள்ளே போய் படுத்துகிறோம். வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு கைஸ் நம்ம தூங்கணும்னா நம்ம பாயை வச்சுட்டு தானே வச்சு தூங்குவோம். ஆனால் எங்கள் ஒரு ஆளே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா தூங்குறப்ப பாருங்க பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாருங்க எப்படி தூங்குறோம் பாருங்க. ஆள் இப்போ வச்சு தலைவாணி எதுவுமே இல்லை. அவன் பாட்டுக்கு இப்படி படுத்து அசால பேர் தூங்குற பாருங்க, குழந்த மாதிரி. என்னத்த சொல்ல வீட்டு உள்ள போய் விட்டுக்கலாம். தூக்கி எதிர்த்து போறான். குஞ்சுவா கேட்ரிங் போயிட்டு வந்துட்டோம். இது போய் குளிச்சுட்டு இனிமேல் நாங்கள் கிளம்ப போகிறோம். அதுலாம் நம்ம கவின் இனிமேல் குளிச்சுட்டு இனிமேல் நாங்கள் காலேஜ் கிளம்ப போகிறோம். சரி கேஸ், குளிச்சது கிளம்பாரி. சரி கேஸ், நல்லா குளிச்சாச்சு. இனிமேல் நாங்கள் காலேஜுக்கு இனிமேல் நம்ம கிளம்ப போகிறோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இனிமேல் நம்ம காலேஜுக்கு கிளம்ப போகிறோம். ரைஸ் பசிக்குது, அதான் நான் பார்சல் வாங்கிட்டு போய் காலேஜில் போய் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வண்டி எதுவுமே வர, லிஃப்ட் எதுவுமே வராது. லிஃப்ட்டு பிடிச்சி அப்படியே போயேன்னா நான் பேக்கு பாருங்கள், பேக்கு பெரிய பேக்கு மாதிரி நானும் நடந்து போகிறேன். அன்றைக்கி இவனும் பார்த்தீங்கன்னா பேக் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நடந்து வர மாட்டேன், வண்டியில் தான் வரும் அப்படிங்கிறா. சரி, இனிமேல் கொஞ்சம் நடந்து போனால் காலேஜ் போயிடலாம் அப்படின்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பண்ணால் போயிருக்கு நம்புறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். என்னோட இந்த விளாகை முடிக்கிறேன். சரி கைஸ், பாய்.